Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல இடியப்பம் வச்சு கிட்ஸ்க்கெல்லாம் பிடிச்ச ரொம்பவே டேஸ்டான ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கடாய் ஹீட் பண்ணிட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் பல்லாரியா 2 பல்லாரி கட் பண்ணி எடுத்துர்க்கேன். இப்போ கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணிட்டு இதில் சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக கட் பண்ணிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸ்லேயே நல்ல பச்சை வாசனைலாம் போய் இதெல்லாம் நல்லா வெந்துடும். 1/2 ஸ்பூன் வத்தல் தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூடு பேஸ்ட்டு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இஞ்சி பூடு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் எல்லாம் போனதுக்கு அப்புறமா முட்டை சேர்த்துக்கலாம். 2 முட்டை சேர்த்துருக்கேன். முட்டை நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் இடியப்பம் சேர்க்க போகிறோம். இடியப்பம் மட்டும் நம்ம முதல்ல ரெடி பண்ணி வச்சுட்டா போதும். நினச்சதும் ஒரு 5 நிமிஷத்தில் வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு ரொம்பவே ஈஸியாக இது ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கு ஸ்கூல் டைமில் லஞ்ச் பாக்ஸுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெலாம் இந்த ரெசிபி வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். 2 ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். நெய் சேர்க்கறதுனால லஞ்ச் பாக்ஸுக்கு நம்ம கொடுத்து அனுப்பும் போது ரொம்ப நேரம் ஆனாலும் அது முட்டையோட ஸ்மெல் வந்து தெரியாமல் நல்லா இருக்கும். இப்போ முட்டை நல்லா வெந்துடுச்சு. இடியப்பத்துக்கு தேவையான மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு 8 இடியாப்பம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இடியப்பம் வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா இதில் சேர்த்துக்கலாம். இடியப்பத்தை முழுசாக சேர்க்காம இது மாதிரி 2-3 பீஸ் ஆக்கிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இது எங்கள் அம்மாவோட ரெசிபி. என்னோட ஸ்கூல் டைமில் லஞ்ச் பாக்ஸுக்கு அடிக்கடி ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டேஸ்ட் பண்ணிவிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ என்னோட பொண்ணுக்கும் லஞ்ச் பாக்ஸுக்கு நான் அடிக்கடி ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பேன். அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். இடியப்பமே பிடிக்காத கிட்ஸுக்கு கூட இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக லஞ்ச் பாக்ஸ் காலி பண்ணிட்டு தான் வருவாங்க. நூடுல்ஸ் கேட்டு அடம்பிடிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த ரெசிபி நல்ல ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷனாக இருக்கும். இப்போ இடியப்பம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லி இலை கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இடியப்பம் வச்சு கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச மாதிரி டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபி ஈஸியான மெத்தடில் ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.